கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளே அப்பா மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிக அளவிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அதிக அளவில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் இணைந்திருங்கள். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்கள். என் ஜனமாய் இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள செய்தி வாக்குத்தத்தம் உள்ள ஒரு செய்தி, தீர்க்கதரிசனமான வார்த்தை. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அது முதல் பாயிண்ட். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போய் விக்கிரகத்துல போய் சிக்கிக் கொள்ளும் போது அவனோட வாழ்க்கை சிறையிருப்பாக மாறிவிட்டது. இன்று நமக்கு என்ன செய்தி என்ன அப்படின்னா, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனுஷன் வளரணும். உலகத்துல எத்தனையோ காரியத்துல அடிமையில இருக்கிறாங்க ஜனங்கள். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். சிறையிருப்பை திருப்பும் போதுதான் அவனோட வாழ்க்கையிலே ஒரு கண்ணு தெளிவா இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். அவங்க இதயத்துல எந்தெந்த காரியத்துல கட்டப்பட்டிருந்தாங்களோ அந்த சிறையிருப்புலேருந்து வெளியில கொண்டு வந்தா மட்டும்தான் அவனோட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இருக்கும். சில குடும்பத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் நல்ல ஜெபம் பண்ணுவேன், ஆனா என்னையால இப்போ ஜெபம் பண்ண முடியல அப்படிம்பாங்க. நான் நல்ல பைபிள் வாசிப்பேன், ஆனா இப்போ என்னையால கொஞ்ச நாளா பைபிள் ஒழுங்கா வாசிக்க முடியல. இதுக்கு முன்னாடி நான் நல்லா அதிக அளவில் தேவனுடைய பாதையில காத்து நல்லா துதிப்பேன், நல்லா ஜெபிப்பேன், அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக தரப்புல நிற்பேன். இப்போலாம் நான் காலையில் எந்திரிக்கிறதே இல்லை. சில சிறையிருப்புல நான் மாட்டிக்கிட்டேன், அதை நான் வெளியே சொல்ல விரும்பல அப்படிம்பாங்க. ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது அதிக அளவில் எழும்பி ஜெபிக்க முடியாம இருக்கும். பல காரியத்திலே கட்டப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. அப்ப அந்த ஜனங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, சிறையிருப்புல இருந்து முதல்ல வெளியில வரணும். இன்னும் கூட நம்ம மற்ற காரியங்கள் சொல்லலாம். சிறையிருப்பு ஏதோ ஒரு காரியத்திலே சிறையிருப்புல போய் சிக்கி கொண்டதுக்கு அப்புறம் அவனோட வாழ்க்கையில ஒரு நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, செழிப்பு இருக்காது. அவனுடைய வாயில பேசுற வார்த்தை ஃபுல்லாவே அவிசுவாசமான வார்த்தை காணப்படும். கர்த்தருக்கு பிரியமில்லாத தேவையில்லாத வார்த்தைகள் பேசுவாங்க. ஏன்னா சிறையிருப்புல இருக்கும்போது புலம்பிட்டு இருப்பாங்க. அதை நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு கைதியை நம்ம யோசித்து பார்ப்போமே. ஒரு பாவம் பண்ணிட்டு ஒரு ஜெயிலில் இருக்காங்க, கைதியா இருக்கிறாங்க. அந்த ஜெயிலில் இருக்கும்போது அந்த கைதி என்ன பண்ணுவாங்க? புலம்பிட்டு இருப்பாங்க. என் வாழ்க்கை சிறையிருப்பாயிட்டு, ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன், ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. இப்படிலாம் நிறைய காரியங்கள் இருக்கு. என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவேன். இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். சிறையிருப்புலேருந்து ஒரு மனுஷன் வெளியில வந்தா மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதி இருக்கும். காலையில் இந்த செய்தி நம்ம தியானிக்கும் போது ஆசீர்வாதங்களை நிறைய எழுதி வச்சிருக்காரு. அந்த ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்கும் போது நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி என்று எழுதப்பட்டிருக்கு. சிறையிருப்புல இருக்கும்போது அந்த குடும்பத்திலே ஆசீர்வாதம் இருக்காது. இதை ஏன் காலையில சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில நான் சிறையிருப்புல நான் வாழ்ந்திருக்கேன். சிறையிருப்பு அப்படின்னா, நான் மாந்திரியத்துக்கு லட்சக்கணக்கா பணம் கொடுத்து மனுஷனை நம்பி வாழ்ந்த ஒரு நபர், சாதாரணமான ஒரு நபர். அதே நேரத்தில் விற்கிறதுக்கு பணம் மாத்திரம் இல்லை, இன்னுமாக அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் எல்லாம் செஞ்சிருக்கேன். மாந்திரியத்து வரி எல்லாம் பேயாச்சு. லாஸ்ட்டு
வியாபாரத்துல நஷ்டப்பட்டு வெளியில வந்தேன். நிந்தைகள், அவமானம் எல்லாம் என் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சிட்டு. சொந்த வீடெல்லாம் வித்து வெளியே வந்துட்டேன். இதை ஏன் கொஞ்சம் ஆழமா சொல்றேன் அப்படின்னா, சிறையிருப்புல இருக்கும்போது அந்த தேசத்தை விட்டு வேற தேசத்துக்கு தூக்கி வீசிடுவார். ஏன்னா விக்கிரகத்திலேயோ எதுலயோ அடிமையா இருப்பாங்க. அந்த தேசத்தை விட்டு அடுத்த தேசத்தை தூரத்துக்கு வீசிடுவார். இது என் வாழ்க்கையில் அப்படியே நடந்தது. ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போய் விக்கிரத்தை பணிந்து கொண்டால் அந்த குடும்பம் சாபமா மாறிடும், சிறையிருப்புள்ள போயிரும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. என் ஜனமாகி இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். மறுபடியும் அவர் மனம் இறங்கி என்னை மீட்டு கொண்டு வந்தார். நான் அழுது ஜெபம் பண்ணேன். தப்பு பண்ணிட்டேன், விக்கிரத்துக்கு போயிட்டேன், என் பாவத்தை மன்னிங்க, என் அக்கிரமத்தை மன்னிங்க. சிறையிருப்புல இருக்கும்போது ஜெபம் பண்ணேன். அதே போல இந்த காலவெளியில் யாராவது இணைந்திருந்தால், எனக்கு சிறையிருப்பு இருக்கு, நானும் விக்கிரத்துல போய் நின்றுட்டேன், என் குடும்பம் இன்னைக்கு பிரிஞ்சிருக்கு, தனித்தனியா வாழ்றோம், நிம்மதி இல்லை, நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால், சிறையிருப்புல இருந்தால், இந்த நாளிலும் கர்த்தர் மீட்டெடுக்கிறார். என் ஜனமாயி இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர் தான் திருப்பி நம்மளை வெளியில கொண்டு வர முடியும். ஏன்னா என் வாழ்க்கையிலே நான் சிறையிருப்புல வாழ்ந்திருக்கேன். சிறையிருப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தரை விட்டு தள்ளி போய் விக்கிரத்தை தொழுது கொள்ளும் போது சாபத்துக்குள்ள போயிருந்தாங்க. சொந்த தேசத்தை விட்டு வேற தேசத்துக்கு தூக்கி வீசிடுவார். ஏன்னா விக்கிரம் தான் இருக்கிறதுலே ஹையஸ்டான தேவன் வெறுக்கிற அருவருப்பு. அதை சீன்னு சொல்லி வெறுத்து கர்த்தர் பக்கம் மனம் திரும்பும்போது தான் ரட்சிப்பு, விடுதலை, ஆசீர்வாதம், சந்தோஷம், மனமகிழ்ச்சி எல்லாம். அப்ப நம்ம வாழ்க்கையில முதல்ல கர்த்தர் மீட்டு எடுக்கிறாரு. சிறையிருப்புலேருந்து வெளியில கொண்டு வர்றாரு. சிறையிருப்புல இருந்து வெளியில கொண்டு வந்தாச்சு அப்படின்னாலே அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஃபுல்லாவே ஆசீர்வாதம் தான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எத்தனையோ குறைகள் உண்டு. இந்த குறைகள் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நிறைய குடும்பத்துல எங்க மிஸ்டேக் நடக்கு அப்படின்னா, அவங்களுடைய ஃப்ரெண்டு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் யாரோட இருக்கோ அவர்களோடு சம்பந்தம் கலந்து, வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, சம்பந்தம் கலந்து அவங்களோட பழகி அவங்களோட ஐக்கியமா இருக்கும்போது தான் விக்கிரத்துல போய் சிக்கி கொள்றாங்க. அப்ப நம்மளுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் என்று வேதம் சொல்லுது. நம்மளுடைய ஐக்கியம் ஆவிக்குரிய பிள்ளைகளோடு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோடு, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளோடு இருக்கும்போது நம்ம ஆவியில வளர முடியும். நம்மளுடைய ஐக்கியம் உலகத்தில் உள்ள சராசரி ஒரு விக்கிரத்தில் உள்ள ஒரு நபரோடு போய் பழகும் போது பல ஆபத்துக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க. இது என்னுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். ஆனாலும் கர்த்தர் மனமிறங்கி என்னை மீட்டெடுத்தார். இந்த காலவேளையிலே இந்த செய்தி மூலியமா யாராவது ஒருவேளை நானும் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால், உங்களுடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறார். அப்ப இன்னைக்கு செய்தி என்னன்னா, சிறையிருப்பை திருப்புனா மட்டும்தான். சரி இது மட்டும்தானா அப்படின்னா, நல்ல நாடகம் பார்ப்பாங்க, நல்ல படம் பார்ப்பாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போனக்கு ஒரு இஷ்டம் போல பாவம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பாவம் அப்படின்னால ஒரு பெரிய பட்டியலே வந்துடும். கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையில் அது மதுவான அடிமையா இருக்கலாம், இல்லை விபச்சார அடிமையா இருக்கலாம். கர்த்தரை விட்டு தள்ளி போய் சோரம் போற எத்தனையோ காரியங்கள் இருக்கு, கெட்டு போகிற காரியம் இருக்கு. அந்த குடும்பத்துல பார்த்தா சிறையிருப்புல தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது வாலிப பிள்ளையா இருக்கலாம், வாலிப பையனா இருக்கலாம், திருமணம் முடிந்தவங்களா இருக்கலாம், முதியோரா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துல சிறையிருப்புல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சிறையிருப்புல ஜனங்களை கர்த்தர் மீட்டு எடுத்தா மட்டும்தான் அந்த குடும்பம் ரட்சிப்பு. என் ஜனமாகிய இஸ்ரவேல் சிறையிருப்பை திருப்புவேன். அவர் திருப்புவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. அப்போ இன்னைக்கு காலையில செய்தி என்ன அப்படின்னா, சிறையிருப்புல ஜனங்களை மீட்டு எடுக்கிற தேவன். உங்க வீட்டுல ஒரு டைரி இருந்தா நீங்க எடுத்து எழுதி வச்சுக்கலாம். சிறையிருப்புல இருக்கிற ஜனங்களை மீட்டு எடுக்கிற தேவன். மீட்டு எடுத்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அவர்கள் பாழான நகரங்களை கட்டி, பாழான அழிந்து போன இடம், வீணான இடம். இப்ப ஸ்பிரிச்சுவலா நம்ம பேசணும் அப்படின்னா, என் இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணும்போது
இருக்கும்போது என் இருதயம் வந்து நல்ல ஒரு வெளிச்சமா இருக்கும். என் இதயத்துக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்தாவியான என் இதயத்துக்குள்ள இருக்கும்போது, அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? நான் விக்கிரகத்த போய் தொழுது கொள்ளும்போது, பேய்களுக்கு ஆராதனை செய்யும்போது, என் இதயத்துக்குள்ள என்ன இருக்கும்? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. நான் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பும்போது தான் என் இதயத்துக்குள்ளே ஒரு சமாதானம், ஒரு விடுதலை, கிருபையின் ஆவியானவர் என் இதயத்துக்குள்ள வரும்போது தான் என் இதயத்துக்குள்ள ஒரு விடுதலை, என் இதயத்துக்குள்ள கர்த்தர் வரும்போது தான் என் இதயத்துக்குள்ள ஒரு சமாதானம். எப்படி? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், வாசம் பண்ணினார். பரிபூர்ணமாக நமக்குள்ள ஒரு வாசம் பண்ணும்போது தான் நம்ம வாழ்க்கையில விடுதலை. பாழான நகரங்களை கட்டி, சில குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, அவங்க இருதயத்துல பார்த்தா பல காரியத்தை யோசித்து 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 இருதயம் ஃபுல்லா பாழாய் போய் கிடக்கும். அவங்க அழகா சொல்லுவாங்க, நான் சர்ச்சில் கொயர்ல இருந்தேன், நான் சர்ச்சில் யூத்ல இருந்தேன், நான் சர்ச்சில் அழகா இதெல்லாம் நான் செய்வேன், எனக்கு சர்ச்சு ரொம்ப பிடிக்கும், நான் சர்ச்சில் வந்து இந்தந்த காரியமாக நான் செஞ்சேன், நான் சுவிசேஷ ஊழியம் பண்ணினேன், எங்கள் வீட்டில் நல்ல குடும்ப ஜெபம் இருக்கும், எங்கள் வீட்டில் நல்ல ஐக்கியமாக இருப்போம். ஆனால் இன்னைக்கு தேதியில் கேட்டால் அந்த வீட்டில் பார்த்தா எல்லாமே ஆஃப்ல இருக்கும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கப்புறம் எல்லாமே டவுன் பொசிஷன் தான். இதை ஏன் நம்ம ஆழமாக சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது ஏதோ ஒரு காரியத்திலே சிறையிருப்பு, ஏதோ ஒரு காரியத்திலே பாழான காரியங்கள், அந்த இடத்துல பார்த்தா அழிஞ்சு போயிருப்பாங்க, வீணான காரியமா மாறிடும், இருதயம் கூட வீணா மாறிடும். ஒரு மனுஷன் தேவனை ஆராதிக்கும் போது அவனுடைய இதயத்துக்குள்ள எப்பொழுதும் துதி சத்தம் கேட்கும். சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போவாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் மட்டும் அட்டன் பண்ணுவாங்க, மிச்சம் 6 நாள் கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க, இஷ்டம் போல வாழ்வாங்க. அந்த குடும்பத்துல எப்படி இருக்கும்? ஒரு பாழான ஒரு வாழ்க்கை போலதான் காணப்படும். அந்த நகரங்களை கட்டி, பாழான நகரங்களை கட்டி, சில குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ஊரே மொத்தமா கர்த்தரை விட்டு தள்ளி போய், ஒரு ஊரே கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. அந்த ஊரு ஃபுல்லா சிறையிருப்புல இருக்கும். என் ஜனமாய் இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன், அவர்கள் பாழான நகரங்களை கட்டி. எந்தெந்த இடமெல்லாம் அழிஞ்சு போயிருக்கோ, கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த இடத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கும் போதே அந்த இடம் கட்டப்படும். ஒன்றும் இல்லை, நான் வீடு கட்ட நின்று போச்சு, என்னுடைய வியாபாரம் அழிஞ்சு போச்சு, என் குடும்பம் இன்னைக்கு நடு ரோட்டுக்கு வந்துட்டு அப்படிம்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமான செய்தி என்ன தெரியுமா? சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது நீங்க மறுபடியும் போய் அந்த இடத்துல நாட்டி என்று எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நீங்க எந்த இடத்துல இருந்தீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அந்த இடத்துல உங்களை நாட்டுவேன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல சிறையிருப்புல இருந்தோமோ அந்த சிறையிருப்புல இருந்து வெளியில கொண்டு வந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். ஏன் சிறையிருப்பு குறித்து ஆழமா சொல்ல வேண்டியது அப்படின்னா, ஏதோ ஒரு குடும்பத்துல சிறையிருப்புல இருக்காங்க, மறுபடியும் 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 பரிசுத்த ஆவியானவர் அந்த காரியத்தை பேசுனார். அதனாலதான் பேசிட்டு இருக்கேன். சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறம் உணர்வே இல்லாம இருப்பாங்க. அவங்க பேசாம அக்கிரமத்துல இருப்பாங்க, பாவத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கேட்டா என் லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படிம்பாங்க. உங்களை அப்படியே கர்த்தர் விட்டுருவாரா? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. நான் தான் இருந்தேன், கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், என்னை அப்படியே விட்டுட்டாரா? என்னை மறுபடியும் மீட்டு கொண்டு வரல. நான் படுகொலியில கிடந்தேன், மரண தருவாயில கிடந்தேன், பாதாள கட்டுல இருந்தேன், துன்மார்க்கா நான் வாழ்ந்தேன், என்னை கர்த்தர் மீட்டு கொண்டு வரலையா? இந்த காலை வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, எந்த சூழல் இருக்கிறீங்களோ கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு தெரியாது. அவர்கள் பாழான நகரங்களை கட்டி, அது எந்த மாதிரி ஒரு பொசிஷனாக இருந்தாலும் சரி, மறுபடியும் உங்களுக்கு ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதம். பாழான நகரம், அழிஞ்சு போன ஒரு இடம், அதை மறுபடியும் கட்டுறதுக்கு ஒரு கிருபை தாரேங்காரு. மறுபடியும் சொல்றேன், அழிஞ்சு போன ஒரு இடத்தை மறுபடியும் கட்டுறதுக்கு ஒரு கிருபை தராரு. சிறையிருப்புலேருந்து வெளியில கொண்டு வந்து
நம்மளை மறுபடியும் ஆசீர்வதிக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். அவைகளில் குடியிருந்து, நீங்க எந்த இடத்த போய் கட்டுறீங்களோ அந்த இடத்துல குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி, திராட்சை தோட்டங்கள் அப்படின்னாலே அது ஆசீர்வாதத்தை குறிக்கும். திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து, திருப்தியான ஆசீர்வாதம். நாட்டுறது மாத்திரமல்ல, பலரசத்தை குடித்து. அப்ப நீங்க எந்த இடத்துல போய் நாட்டுறீங்களோ அந்த இடத்துல ஆசீர்வாதம் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அது பாழான இடமா இருக்கலாம், இதுக்கு முன்னாடி அப்படி இருக்கலாம். நீங்க மறுபடியும் புறப்பட்டு போய் செய்யும்போது கர்த்தரும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், சந்தேகமே இல்லை. தோட்டங்களை உண்டாக்கி அப்படின்னாலே அது நல்ல ஒரு செழிப்பான இடமா மாத்தி தர்றாரு. அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். கர்த்தர் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது மட்டும்தான் இவ்வளவு கிருபை. இது என்னுடைய வாழ்க்கையில் நான் ரியலாவே பார்த்துருக்கேன். நான் சிறையிருப்புலயும் வந்திருக்கேன், சாபத்திலையும் வாழ்ந்திருக்கேன். விடுதலையாக்கப்பட்ட பின்பாக கர்த்தரனை எப்படி ஆசீர்வதித்தார் அதுவும் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா என்னோட வாழ்க்கையில வாலிப வயசுல நான் கர்த்தரை விட்டு எப்படி தள்ளி போய் வாழ்கிறேன். கல்யாணம் முடியுது, வீட்டில் எல்லாரும் போல் நானும் ஒரு படம் பார்க்குறேன், நாடகம் பார்க்குறேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சுக்கு போயிடுவேன். கையில் பார்த்தா பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேன், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண மாட்டேன். என் வாழ்க்கையில் எத்தனையோ குறைகள் உண்டு. இப்படிலாம் ஒரு குறைவுள்ள ஒரு மனுஷன் விக்கிரத்துக்கு போய் பல லட்சங்கள் கொடுத்து, 13 லட்சம் கொடுத்துருக்கேன், பல லட்சங்கள் கொடுத்து சாபத்தில் வேற தேசத்தில் தூக்கி வீசிட்டார். விக்கிரத்துக்கு போய் பணம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் நிலைமை வேற மாதிரி இருக்கும். வேற தேசத்துக்கு வீசிட்டார். சிறையிருப்பில் இருக்கும்போது 40 நாள் பாஸ்டிங் போட்டு கர்த்தரை தேட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன். இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால ஜீவனோட வச்சிருக்காரு, ஆசீர்வதித்திருக்கிறாரு. ஏகப்பட்ட சாட்சி உண்டு. இதை ஏன் காலையில் சொல்ல வேண்டிய, சிறையிருப்பை திருப்பும் போதுதான் பாழான நகரங்களை கட்ட முடியும். அது எவ்வளவு பெரிய பொசிஷனாக இருக்கட்டுமே, பாழான நகரங்களை கட்டி, பாழான அப்படின்னா அழிஞ்சு போன வீணான இடம், அதை மறுபடியும் கட்டுவாங்க. கட்டுறது மாத்திரம் இல்லை, குடியிருப்பாங்க. குடியிருக்கிறது மாத்திரம் இல்லை, திராட்சை தோட்டங்களை நாட்டுவாங்க. திராட்சை தோட்டங்களை நாட்டும் போது தான் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். திராட்சை தோட்டங்களை நாட்டுறது மாத்திரம் அல்லாமல் அவைகளுடைய பலரசத்தை குடித்து அந்த இடத்துல என்ன விதைக்கிறாங்களோ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. அது மாத்திரமல்ல, தோட்டங்களை உண்டாக்கி, தோட்டம்னா நல்ல செழிப்பா சொல்றாரு, தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவைகளின் கனிகளை புசிப்பார்கள் அப்படின்னா வேற யாரும் வர மாட்டாங்க. யாரு சிறையிருப்புல இருந்து வெளியில வராங்களோ அந்த குடும்பத்துக்காக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் மட்டும்தான் அந்த 2 வசனம். அதனால நம்ம என்ன சூழ்நிலை இருக்கிறோம் அது தேவனுக்கு தான் தெரியும். என் வாழ்க்கையில் உள்ள சில காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம், ஒரு மனுஷன் தர்ற வாக்குத்தத்தம் கிடையாது. அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். எந்த சூழ்நிலையிலே என் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு, நான் சிறையிருப்புல தான் இருக்கேன், இனிமேல் என்னால் வெளியில வர முடியாதுன்னு சொல்லி ஏதோ ஒரு குடும்பத்திலே கண்ணீரோடு நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்க. திட்டமாக அந்த வசனத்தை மறுபடியும் பேசுன்னு சொன்னார். அதனால தான் செய்தி பேசிட்டு இருக்கேன். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன் சொல்லி முடிச்சிட்டார். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார். ஏதோ ஒரு குடும்பத்துல வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க. என் குடும்பத்தை விட்டு, என் சொந்த தேசத்தை விட்டு நான் இன்னைக்கு ஒரு அனாதையா இருக்கிறேனே, நான் இவ்வளவு பெரிய ஒரு பாவியா இருக்கிறேனே, நான் இவ்வளவு சிறையிருப்புல இருக்கிறேனே, என்னைய கர்த்தர் மீட்டு எடுப்பாருன்னு சொல்லி இப்படியே நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்க. ஏதோ ஒரு குடும்பத்துல இந்த ஜெபம் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய கண்ணீர் ஜெபத்துக்கு இந்த நாளிலும் தேவன் திட்டமா அவங்களோட பேசியிருக்கிறார். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். எந்த இடத்துல இருந்து நீங்க புறப்பட்டு போனீங்களோ அதே இடத்துல மறுபடியும் உங்களை நாட்டுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உங்க வீட்டுக்குள்ள நிறைவேறும். இது என்னுடைய வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டிருக்கேன். மறுபடியும் சொந்த தேசத்துல கொண்டு வந்து நாட்டி வச்சிருக்காரு, கொண்டு வந்து வச்சிருக்காரு. என் தேவன் ஜீவனுள்ள தேவன். நான் அனாதையா சொந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போனேன், மறுபடியும் சொந்த தேசத்துல கொண்டு வந்திருக்காரு. அதனால சாட்சியாக சொல்ல முடியும். பல வருஷம் என் வாழ்க்கையில நடந்த காரியத்தை அப்படியே உங்களுக்கு சொல்றேன். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்களை இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார்.
ஹல்லேலூயா. அதனால காலை வேளையில யாராவது இணைந்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில என்ன சூழ்நிலை கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். எந்த சூழ்நிலையும் சரி, தேவனோட பாதத்தில் அர்ப்பணிங்க. உங்க குடும்பத்துல உபத்திரத்தை கண்டிப்பா கர்த்தர் மாற்றி தருவார். ஒரு சின்ன ஜெபம் பண்ண போறோம். தேவன்கிட்ட கேளுங்க. அப்பா, என் சிறையிருப்பு மாறணும்ப்பா. பாழான என் வாழ்க்கை மாறணும்ப்பா. ஒரு செழிப்புள்ள ஒரு இடமா மாத்திதாங்கப்பா. ஒரு செழிப்பான தோட்டமா மாத்திதாங்கப்பா. ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை வேணும்ப்பா. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்ப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்ப்பா. அவர்களை அவர்கள் தேசத்துல நாட்டுவேன்னு சொன்னீங்கப்பா. என் சொந்த தேசத்திலே எனக்கு மறுபடியும் ஒரு ஆசீர்வாதம் வேணும்ப்பா. நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து இனி பிடுங்கப்படுவதில்லைன்னு சொன்னீங்கப்பா. எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டீங்களாப்பா? அப்படி கேட்பீங்களா? அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்கு 1000 மடங்கு ஸ்தோத்திரம்ப்பா. வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும் போது கர்த்தரை விட்டு நாங்கள் எத்தனை காரியத்தில் தள்ளி போயிருக்கிறோம். எங்களை மன்னிச்சிருங்கப்பா. இந்த கால வேளையில ஜெபிக்கிற குடும்பத்திலே என்ன சூழ்நிலை இணைந்திருக்காங்க, பரலோகத்துல தேவனுக்கு மட்டும்தான் தெரியும்ப்பா. நிறைய குடும்பத்திலே சிறையிருப்புல தான்ப்பா வாழ்றாங்க. எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் கையில 10 ரூபா கூட நிக்க மாட்டுக்குப்பா. ஒரு பக்கம் பார்த்தா ஹாஸ்பிட்டல் செலவு போயிருது, ஒரு பக்கம் பார்த்தா வட்டிக்காரங்களுக்கு போயிருது, ஒரு பக்கம் பார்த்தா பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போனனால வீண் செலவுக்கு போயிருது. சில குடும்பத்துல கணவர் சரியில்லை, சில குடும்பத்துல பணம் வருது ஆனா நிக்க மாட்டுக்குப்பா. நாங்க ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டோம்ப்பா. எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்கப்பா. என் ஜனத்தின் இஸ்ரவேலின் அப்பா சிறையிருப்பை திருப்புன்னு சொன்னீங்கப்பா. எந்த குடும்பத்துல செய்தி கேட்குறாங்களோ அவங்க வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலை அப்பா இருக்கிறாங்களோ உமக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். எந்த சூழ்நிலை சிறையிருப்புல இருக்கிறாங்க, அவங்க எந்த பாவத்துல அடிமையா இருக்காங்க, எந்த அக்கிரமத்துல அடிமையா இருக்காங்க எங்களுக்கு தெரியாதுப்பா. ஆனா உமக்கு தெரியும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் சேனையில் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. நீங்க சந்திச்சா மட்டும்தான்ப்பா ஒரு விடுதலை. சிறையிருப்புல இருந்து மீட்டு வெளியில கொண்டு வர முடியும். பொறுமையோடு இவ்வளவு நேரம் செய்தி கேட்டாங்கப்பா. சில குடும்பத்துல என் வீட்டுல நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னாங்கப்பா. அந்த குடும்பத்தை ஆசீர்வாத கிருபைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. சில குடும்பத்துல இந்த செய்தி கேட்கும்போது எங்களோட வாழ்க்கை கூட சிறையிருப்புல தான் இருந்துச்சு. ஒரு காலத்துல நாங்கள் கர்த்தரை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்ட பின்பாக பாழான எங்களுடைய வாழ்க்கை மறுபடியும் கர்த்தர் ஆசீர்வதித்தன்னு சொல்லி இந்த செய்தியை கவனிச்சு கேட்டாங்கப்பா. பல சூழ்நிலை, பல மெத்தட்ல பல ஜனங்கள் கேட்டாங்கப்பா. நாங்க இவ்வளவு நேரம் பொறுமையா எல்லாரும் ஒருமனப்பட்டு இருந்தோம்ப்பா. எங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. பல சூழ்நிலை உள்ளத்துல உடைக்கப்பட்டு வேதனையோடு கண்ணீரோடு அதிகால வேளையிலே தூக்கம் வரலப்பா. வீட்டுல அவ்வளவு பிரச்சனை, கண்ணீரோடு ஜெபிக்கிற தாய்மார்கள் உண்டுப்பா. என் புருஷன் சரியில்லையே, என் பிள்ளைகள் சரியில்லையே, நான் சர்ச்சைக்கு போக முடியலையே, கர்த்தரை தொழுது கொள்ள முடியலையே, விக்கிர வழிபாடுல இருக்கிறாங்களே, என் வீட்டுல மதுபான அடிமையில் இருக்கிறாங்களே, சில குடும்பத்துல கள்ள தொடர்பு அசுத்தமான பாவ பழக்கத்துல அடிமையா இருக்காங்க. எத்தனை குடும்பத்துல எத்தனை பிரச்சனைகள். என் ஜனத்தின் இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன்னு சொன்னீங்கப்பா. அப்பா, எந்த குடும்பத்துல சிறையிருப்புல இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்கப்பா. கர்த்தர் மீட்டெடுங்கப்பா. கர்த்தர் மீட்டெடுங்கப்பா. கர்த்தர் மீட்டெடுங்கப்பா. கர்த்தர் மீட்டெடுங்கப்பா. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் தாழ்த்தினாங்களோ எல்லா குடும்பத்தையுமே மீட்டெடுங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் மீட்டெடுங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் மீட்டெடுங்கப்பா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும்ப்பா. அந்த கால வேளையில நிறைய குடும்பத்துல இணைந்திருக்காங்கப்பா. இந்த செய்தியை பேச சொன்னீங்கப்பா. இந்த செய்தியை பேசும்போது நிறைய குடும்பத்துல ஆமா பிரதர், சிறையிருப்பு தான். விக்கிரத்துல போய் நாங்களும் பணம் கொடுத்துட்டோம். அருவருப்பான விக்கிர வழிபாட்டுல போய் சிக்கி கொண்டாங்கப்பா. அதை சொல்லி வெறுக்கலப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா. நாங்க இன்னைக்கு மனம் திரும்புறோம்ப்பா. இன்னைக்கு மனம் திரும்புறோம்ப்பா. எங்க வாழ்க்கை பாலாய் கிடக்குப்பா. மறுபடியும் கட்டுங்கப்பா. மறுபடியும் கட்டுங்கப்பா. செழிப்புள்ள தோட்டமா மாத்திதாங்கப்பா. கனிகளை புசிக்கணும்ப்பா. திராட்சை ரசத்தை குடிக்கணும்ப்பா.
அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா, அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. அவர்களை அவர்கள் தேசத்தில் நாட்டுவேன்னு சொன்னீங்க ராஜா. எந்த குடும்பத்திலே என்ன சூழ்நிலையோ இணைந்துக்கான உமக்கு மட்டும்தான் தெரியும்ப்பா. அவங்க இதயத்தில் என்ன பாரத்தோடு இருக்காங்களோ வெளியே தெரியாதுப்பா, ஆனால் உமக்கு தெரியும். மனுஷனுக்கு தெரியாதுப்பா, ஆனால் உமக்கு தெரியும்ப்பா. உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம். இன்னைக்கு ஜெபித்த அப்பா எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதித்து அந்த குடும்பம் பழுகி பெருக கர்த்தர் கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. தேவனூர்ல அப்போ மினிஷன்ல இணைந்திருக்காங்கப்பா. நாங்கள் எல்லாரும் பரலோகத்துக்குள்ள பிள்ளைலாம் மாறணும்ப்பா. வேண்டாம்ப்பா, அந்த உலக ஆசை வேண்டாம்ப்பா. நாங்கள் எந்த ஒரு பாவத்திலையும் வாழக்கூடாதுப்பா, அக்கிரமத்தில் வாழக்கூடாதுப்பா. சிறையிருப்பில் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. சிறையிருப்புலேருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தருவீங்களாப்பா. நிறைய குடும்பத்தில் லட்சக்கணக்காக கடன், கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல பணத்தெல்லாம் செலவு பண்ணி வீணான மாயை பற்றி கொண்டாங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா. நிறைய குடும்பத்தில் சண்டை தான்ப்பா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியமே இல்லைப்பா. எத்தனையோ காரியத்தில் சிறையிருப்பு, சிறையிருப்பு, சிறையிருப்பு. நிறைய குடும்பத்தில் பணம் வருது, எப்படி போகுதுன்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது. அது ஹாஸ்பிட்டல் போயிருது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் போயிருது. கையில் 10 ரூபா இல்லாமல் காலை வேளையில் கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டுப்பா. என் தேவன் அந்த குடும்பத்தில் சிறையிருப்பை மாற்றி ஒரு செழிப்பை கட்டளைடுங்கப்பா. 1 ரூபா கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. கர்த்தர் கிருபை தாங்கப்பா, கர்த்தர் கிருபை தாங்கப்பா. பாவியா எங்கள் மேலே கிருபையா இருங்கப்பா. நாங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போய் எத்தனை காரியத்திலே பாவம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கோ அந்த பாவத்தை மன்னிங்கப்பா, அந்த பாவத்தை மன்னிங்கப்பா, அந்த பாவத்தை மன்னிங்கப்பா, அந்த பாவத்தை மன்னிங்கப்பா, பாவத்தை மன்னிங்கப்பா, பாவத்தை மன்னிங்க. எத்தனை குடும்பத்தில் ஜெபித்தாங்களோ அத்தனை குடும்பத்தில் பாவத்தை மன்னிங்கப்பா. நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அதிக அளவில் கேட்குறோம்ப்பா. சிறையிருப்பு எங்களுக்கு வேண்டாம்ப்பா. ஒரு செழிப்பான ஆசீர்வாதம் வேணும்ப்பா. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். இந்த காலவெளியில் யாரெல்லாம் கர்த்தரை நம்பி இணைந்து ஒருமனப்பட்டு தாழ்த்தி கண்ணீரோடு அப்பா மன்றாடி கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்துடைய வாழ்க்கை செழிப்பாக மாற வேண்டும். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். நாங்கள் கர்த்தரை நம்புகிறோம்ப்பா. எங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்ப்பா, எங்களுக்கு செழிப்பு வேணும்ப்பா, எங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணும்ப்பா. இந்த பூமியில நாங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக நாங்கள் வாழணும்ப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னிப்பீங்களாப்பா? மன்னிப்பீங்களா? மன்னிப்பீங்களா? எங்களை மன்னிப்பீங்களா? எங்களுடைய பாவத்தை மன்னிப்பீங்களா? நாங்கள் மனம் திரும்பி வாழணும்ப்பா. இனிமேல் நாங்கள் விக்கிரத்துக்குள்ளேயோ உலகத்தில் எந்த ஒரு காரியத்துலையோ பாவ அடிமைக்குள்ளேயோ நாங்கள் போகக்கூடாதுப்பா. எங்களை நீங்கள் தான்ப்பா மீட்டு எடுக்க முடியும். படுகொலியில் இருக்கும்போது நீங்கள் தான்ப்பா மீட்டு எடுக்க முடியும். எங்களை மீட்டெடுங்கப்பா, எங்களை மீட்டெடுங்கப்பா, எங்களை மீட்டெடுங்கப்பா, எங்களை மீட்டெடுங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா, எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. மன்னித்து எல்லா ஜனத்துக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டெடுங்கப்பா. எல்லா ஜனத்துக்கும் ஆசீர்வாதம் வேணும்ப்பா. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள கேட்குறாங்களோ அந்த இடத்துக்குள்ள ஒரு அதிகாலை வேளையிலே அப்பா ஒரு அபிஷேகம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு கிருபை எங்களுக்கு வேணும்ப்பா. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும்பா, உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும்பா. எந்த காரியத்துல கட்டப்பட்டிருக்காங்களோ அந்த கட்டுகள் எல்லாம் செத்த கிரியில அழிக்கப்படட்டும்ப்பா. கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் என்னென்ன காரியம் இருக்கோ அது எல்லா அப்பா துர்க்கிரி அசுத்தமான கிரியில அழிக்கப்படட்டும்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. கல்வாரி அன்பு இறங்கி வரட்டும்ப்பா. எங்களுக்காக ஜீவனை கொடுத்த அன்பு, எங்களுக்காக அப்பா சகலவற்றையும் செய்து முடித்த அன்பு, இன்றும் பிதானிடத்தில் பரிந்து பேசுகிற அன்பு, எங்களுக்காக தானப்பா நீங்க பூமிக்கு வந்தீங்க. உங்களுடைய அன்பை நாங்கள் ருசி பார்க்கிறோம்ப்பா. எங்களுக்காக தானப்பா எல்லாவற்றையும் செய்து முடித்தீங்க. நாங்கள் உங்க பிள்ளையா வாழணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. இந்த உலகம் எத்தனையோ பாவத்துக்குள்ள இருப்ப வேண்டாம், கெட்டு போற வாழ்க்கை வேண்டாம்ப்பா. தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கணும். ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தரே ஆசிரியங்க. ஜெப வாழ்க்கை அப்பா மறுபடியும் கட்டப்படணும். வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகள் மறுபடியும் கட்டப்படணும். துதிக்கிற பிள்ளைகள் மறுபடியும் கட்டப்படணும். குடும்பம் கட்டப்படணும். எல்லா குடும்பமும் ஆசீர்வாதமா கட்டப்படணும். சொந்த தேசத்தை விட்டு வந்தாங்களா மறுபடியும் அதே தேசத்துல போய் கட்டப்படணும். பாழாய் போன வாழ்க்கை இருக்கா மறுபடியும் கட்டப்படணும். கர்த்தர் கிருபை தாங்க. தோட்டத்துல ஒரு செழிப்பு வேணும், குடும்பத்துல ஒரு செழிப்பு வேணும், வியாபாரத்துல செழிப்பு வேணும். என்னென்ன காரியத்திலே இழந்து போயிருந்தாங்களோ எல்லா காரியத்திலும் செழிப்பை கட்டளையிட்டு இந்த நாளிலே உங்க பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கட்டளையிட்டு
24 மணி நேரம் பரிசுத்த ஆவியா நம்ம பிள்ளையோட தங்கியிருந்து ஆசிர்வதிங்க. அக்கினினால நிரப்பி ஆசிர்வதிங்க. எங்கள்கிட்ட குறை இருக்குப்பா, எங்கள்கிட்ட குறை இருக்கு, எங்கள்கிட்ட குறை இருக்கு, எங்களை மன்னிச்சு ஆசிர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ அந்த குடும்பத்தின் எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து மறுபடியும் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளில் ஜெபித்த குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, கற்பத்தினுக்காக ஜெபிக்கிறாங்க, மாசமா இருக்காங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. டெலிவரி போடுறாங்க, கூட இருங்கப்பா. திருமண நாளுக்காக ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் பிறந்த நாளுக்காக ஜெபிக்கிறாங்க. 1000 மடங்கு பழுகி பெருகட்டும்பா. உங்க பிள்ளைகளை கறந்துட்டு ஆசீர்வதிங்க. குடும்பத்துக்குள்ளே பல காரியத்தில் பிரச்சனை, எல்லா உபத்திரத்துல கர்த்தர் மாட்டிட்டாங்க, வெளியில புறப்படுறாங்க. முன்னும் பின்னுமா தேவதை நிப்பாட்டி நீங்களே பொறுப்பெடுத்துங்க. படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள் உண்டு. எல்லா குறைகள் குற்றலாற்றையும் மன்னித்து தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றத அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் ஹாஸ்பிட்டல்லையோ படுத்த படுக்கையிலையோ வெளியில இருக்கிற ஜனங்களையும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எந்த சூழ்நிலை வியாதியோடு பலவீனத்தோடு கொடுக்குங்களோ கர்த்தர் பூர்ண சுகம் தாங்கப்பா. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்குமே பரிபூர்ணமான சுகத்தை கட்டுறங்க. மிஷனரிமாருக்கா ஜெபிக்கிறோம்ப்பா, பரிசுத்தவான்களுக்கா ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில அற்புத அடையாளம் நடக்கட்டும்ப்பா. ஊழியத்திலே வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. எந்தெந்த ஊர்ல அப்பா மிஷனரிமார் ஜெபிக்கிறாங்களோ உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்கப்பா. எல்லா தேசத்திலுமே சுவிசேஷம் அறிவிக்க கிருபை செய்யுங்க. விக்கிரகத்திலிருந்து வெளியில வந்து மெய்யான தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுதுகளுடைய கிருபை தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. தேவனவர்களே அப்ப மினிஸ்டர்ல கர்த்தர் கறந்துட்டு வாசிங்க. இந்த சேனலை உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எந்த தேசத்துல எந்த ஜனங்களுக்கு கொண்டு போகணுமோ எல்லா தேசத்துக்குமே சுவிசேஷம் கொண்டு போறதுக்கு உங்ககிட்டே இந்த சேனலை தரம்பா. அப்பா அடியனையும் உங்களுடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரம்பா. அப்பா கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு ஒரு கிஃப்ட் தந்தீங்களே, இந்த கிஃப்ட்டுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எத்தனை குறைகள் எங்களோட வாழ்க்கையில், எல்லா குறைகள் குற்றலாவற்றையும் மன்னிங்கப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. எல்லா குடும்பமும் செழிப்பா மாறட்டும்ப்பா. ஆசீர்வச்சிருங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு தள்ளி போன குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வச்சிருங்க. உங்கள் நாம மேம்படட்டும். இன்னைக்கு யாருக்கெல்லாம் என்னென்ன பணம் தேவை இருக்கோ, கடனில் கஷ்டப்படுறாங்களோ எல்லா உபத்திரத்தில் கர்த்தர் மாற்றி ஆசிரிங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறக்கா, காலேஜ் ஃபீஸ் கட்டுறக்கா நிறைய குடும்பத்தில் பிரச்சனையோடு இருக்கிறாங்கப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு செழிப்பு வேணும்ப்பா. அவங்களோட வாழ்க்கையில் ஒரு செழிப்பு வேணும்ப்பா. கட்டளை எடுங்கப்பா, கட்டளை எடுங்கப்பா, கட்டளை எடுங்கப்பா, கட்டளை எடுங்கப்பா. அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும்ப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோமோ எல்லா குடும்பத்தையும் கத்தப்படுத்துங்க. உங்கள் நாம மட்டுமே விடுத்தோம். உங்களுடைய ஜீவனுக்களை தாழ்த்தி விடுறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் நம்மளோடு இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. நீங்கள் ஒருவேளை ஜெபிக்க விரும்பினால் 9363064181 நம்பர் கொண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். எங்களுக்காக ஜெபித்து கொள்வோம். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.